தமிழ்நாட்டில இருந்து மேற்கு வங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தமிழக ஆளுநர் கே.என். ரவி ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. அந்த லிஸ்ட்ல அமைச்சர்களோட ஊழல் பட்டியல் மட்டும் இல்லாம அதிகாரிகளோட ஊழல் பட்டியலும் சேர்ந்து இருந்திருக்கு. அதாவது திமுக அமைச்சர்களுக்கு ஆதரவா கரவேட்டி கட்டாத திமுக நிர்வாகிகள் போல செயல்படுற ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் லிஸ்ட் ஒன்று ரெடி ஆயிருக்கு. அந்த லிஸ்ட்ல இருந்து தேர்தல் நேரத்துல திமுகவுக்கு ஆதரவா ஓட்டு கேட்கறவங்க பட்டியலையும் எடுத்திருக்காங்க. தேர்தல் நேர்மையான முறையில நடக்கணும்னு திமுக அதிகாரிகளை மாத்தணும்னு தேர்தல் ஆணையம் முடிவுக்கு வந்திருக்காங்க. சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸை தேர்தல் பணியில ஈடுபடாம காத்திருப்பு பட்டியலில் வைக்கவும் முடிவு செஞ்சிருக்காங்க. சில பேரை கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கத்துக்கு எலெக்ஷன் டியூட்டி பார்க்க அனுப்பி வைக்கலாம்னு தேர்தல் ஆணையம் முடிவு செஞ்சிருக்காங்க. முக்கியமா தலைமைச் செயலகத்துல இருந்துகிட்டே அரசு சம்பளத்துல திமுகவுக்கு வேலை செய்யற அதிகாரிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தோட முழு கண்காணிப்புல இருக்காங்களாம். சீக்கிரமா அதிரடி அறிவிப்புகள் வருமா, அடுத்தடுத்து செக் வைப்பாங்களாம். இதையெல்லாம் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் டீம் டீட்டெயிலா சொன்னாங்க. அதிகாரிகள் லிஸ்டையும் நம்ம கிட்ட கொடுத்தாங்க. அவங்களோட நலன் கருதி பொது வெளியில வெளியிட வேணான்னு நம்ம எடிட்டோரியல் டீம் முடிவு செஞ்சதால தேர்தல் ஆணையத்தோட அறிவிப்பு வரும்போது பொதுமக்களே தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நாமளும் நம்ம நிகழ்ச்சியில சொல்லல. தேவைப்பட்டா அடுத்த நிகழ்ச்சியில நம்ம அவங்கள அம்பலப்படுத்தலாம்.